சோஷியல் மீடியா மக்கள் எப்பவுமே என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுக்கும். முக்கியமான பங்கே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் லாஜிக்காகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒவ்வொன்றும் ஃபன்னி ரியாக்ஷன்ஸோட ஒரு காமெடியாக பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி ஒரு என்டர்டைனர் தான் ராகுல் டிக்கி. இவரோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஏன் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வீடியோஸை பார்த்து சிரிச்சிருக்கீங்க. பர்சனலாக நான் எங்கள் வீட்லேயும் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கோம். இப்போ ஒரு சின்ன விபத்தால் இவர் நம்ம கூட இல்லை. அவர் கொடுக்குற ஃபன்னியான ரியாக்ஷன்ஸை பார்த்து சிரிக்காத ஆளே இல்லை. அப்பேற்பட்ட ஆளு முந்தானேத்து நைட் ஒரு 10-20 மணி போல ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஈரோட சேர்ந்த ராகுல் டிக்கி அங்க இருந்து கவுந்தப்பாடிங்கிற இடத்துல இருந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோட்ல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் டிக்கிக்கு என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா சினிமால இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன சின்ன வீடியோஸ் போட்டு ட்ரெண்டிங்ல வந்து இருந்தாரு. இப்படி அவரோட ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே நம்மளை விட்டு பிரிந்துட்டாரு. என்னோட ஆழ்ந்த மனதை அவங்கள தெரிவிச்சுக்கிறேன். காசு பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டு தான் உள்ளத்தி கொண்டு போதைக்கு